Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதினவங்க வந்து யாருன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வேர்ட்ஸ்வொர்த் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா 1770 காக்கர்மவுத் கும்பர்லேண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து அவரோட பாய்ஹுட்டில் வந்து எப்படின்னா ஷெப்பர்ட் அந்த மாதிரி தான் அவங்க கூட தான் வந்து இருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும். அதே மாதிரி இவரோட போயம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த வில்லேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த ஷெப்பர்ட்ஸ் அப்புறம் அதோட பேக்ரவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இவர் வந்து அழகாக வந்து போர்ட்ரே பண்ணுவார். சரியா? ஸோ இவர் வந்து ஒரு கண்ட்ரி போயட். இவரோட இவரோட ஒர்க்ஸை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா 1793 An Evening Walk and Descriptive Sketches, தென் 1796 காலரிஜ் கூட லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு போயம் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து சொல்வார் எப்போவுமே poet is a man speaking to men அப்படின்ற மாதிரி இவர் வந்து எப்போவும் சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ரைட்டர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1850 வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த போயத்தை பற்றி பார்ப்போம். ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ஒரு போயம். ஸோ இந்த போயத்தில் வந்து மொத்தம் 20 பேராஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய போயம் தான். ஸோ 20 பேராஸ்லேயுமே வந்து இப்போ ஒவ்வொரு பேரா வந்து 7 லைன்ஸை வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி 10 syllables வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா ஏபி ஏபி பிசி சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோ அழகாக போயம் வந்து எப்படி இருக்கணும், அந்த மீட்டர் ரைம்ஸ் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சிமிலி அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இவர் வந்து பேரடாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் பென்டாமீட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அழகாக வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் தீம்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ரைட்டர். ஸோ இந்த ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ட்ராவலர் மாதிரி இருக்கார். ஸோ அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பஸ்ஸில் இன்னொரு ட்ராவலரை வந்து மீட் பண்ணுறாரு. சரியா? அந்த ட்ராவலர் வந்து யாருன்னா ஒரு ஓல்டு மேன். ஸோ என்ன அப்படின்னா இவர் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ போகும் பஸ்ஸில் வந்து ஒரு ஓல்டு மேனை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அப்படின்ற மாதிரி தான் இந்த போயம் வந்து முடியும். ஸோ அந்த ஓல்டு மேன் கிட்ட இருந்து இவர் வந்து நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு போவோம். சரியா? ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னா இவருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த இப்படி ட்ராவல் பண்ணுறது வந்து பிடிக்கும். ஸோ இந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதில் இப்போது October 3, 1800 அந்த டைமில் வந்து இவரோட சிஸ்டர் டாரத்தி, சரியா, 2 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கும் போதில் என்ன அப்படின்னா ரோடு வழியாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ஓல்டு மேனை வந்து பார்க்காங்க. ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து பார்க்குறதுக்கு எப்படின்னா டபுளாக இருக்காராம். டபுள்னால் நம்ம எப்படி சொல்ல அப்படின்னா கூன் போட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ பாடியும் அதுக்கப்புறம் நம்ம லெக் ரெண்டுமே வந்து சேமாக இந்த மிடில் போர்ஷன் வந்து எப்படின்னா அப்படி குனிஞ்சு பெண்டாகி வந்து இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா எப்படி இருக்குது, 2 பாடி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறார். ஓகேவா? அதான் டபுள் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவார். ஓகேவா? ஸோ அவர் பார்க்குறதுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆப்ரன் போட்டிருக்காரு, நைட் கேப் வந்து போட்டிருக்காரு. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ மீட் பண்ண மோஸ்ட்ல அவர்கிட்ட கேட்காங்க, நீங்கள் எதுக்காண்டி நீங்கள் வந்து இப்படி போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டோன்னா அவர் வந்து சொல்ல நான் வந்து லீச் கேதர் பண்ணுறேன், ஐம் அ லீச் கேதரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரும் டாரத்தி 2 பேர் தான் அவர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லீச்னால் என்னன்னு தெரியும் தானே, அட்டை அப்படின்றது அட்டைப்பூச்சி. ஸோ அந்த அட்டைப்பூச்சியை வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க, இவரோட சிஸ்டரும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஒர்க்ஸில் வந்து எழுதுகிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த போயம் வழியாக வந்து சொல்லிடுறாரு, இவரோட சிஸ்டர் வந்து ஒரு ஜேர்னலில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவரோட ஒர்க்கில் வந்து சொல்கிறார். ஓகேவா? ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து என்னென்னா நான் வந்து ஒவ்வொரு பாண்டு வந்து போவேன். ஏன்னா தண்ணி இருக்கிற சைடில் தான் லீச்சு வந்து கிடக்கும்ல. ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு பாண்டாக வந்து போவேன். ஒரு பாண்டில் வந்து லீச் இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், நான் சஃபர் ஆக மாட்டேன். அடுத்த ஒரு பாண்டுக்கு வந்து போய்
லீச் வந்து கேதர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இங்கே போயமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு போயம். ஸோ இந்த போயத்தில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஓல்டு ஏஜ். ஓகேவா? ஸோ ஓல்டு ஏஜில் அந்த ஓல்டு மேன் வந்து எப்படி இருப்பார் அப்படின்றத வந்து அழகாக போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ அவரோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் ஓல்டு ஏஜில் அப்படின்றது தான் அழகாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்படின்னா மார்னிங்கில் வந்து மழை வர்றதுக்குரிய எந்த ஒரு அறிகுறி வந்து இல்லை. பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக பாட்டு பாடிட்டு வந்து போயிட்டுருக்கு. சன் வந்து ரொம்ப காமாக பிரைட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சைடு வந்து மெக்பி அப்படின்ற ஒரு பேர்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, அது ஸ்டைலில் வந்து பேசிகிட்ருக்கு. இன்னொரு சைடில் வந்து ஜெய் அப்படின்ற ஒரு பேர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெக்பி சொல்கிறதுக்கு வந்து இது வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கு, ஆன்சர் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது ஏர்லாம் எப்படி இருக்குன்னா அழகாக வந்து போயிட்டுருக்கு. அதேமாதிரி தண்ணியோட சத்தம் வந்து அழகாக வந்து கேட்டுட்ருக்கு. அப்புறம் ஸ்கை வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக, அது பார்த்தாலே அப்படி ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ப்ளசன்ட் மார்னிங்காக இருக்குது. ஸோ மல்டிபிள் கலரில் வந்து அப்படி அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கிராஸ் வந்து எப்படி இருக்குன்னா அழகாக அந்த லீவ்ஸ் வந்து அழகாக அப்படி மெதுவாக அப்படி ஆடிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அதோட கலர் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் மூர் அப்படின்னா அந்த கலைநிலம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மூரிஷ் பிளேஸ். ஸோ அங்கே வந்து கிராஸஸ் அப்புறம் சம்வாட் வேஸ்ட் திங்ஸ் எல்லாமே வந்து அப்படி இருக்குது. அதே மாதிரி இப்போ செடி இருக்குன்னா அந்த செடியில் வந்து குட்டி குட்டி ரெயின் ட்ராப்ஸ் வந்து அழகாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹேர்னால் முயல். ஓகேவா? ஸோ இந்த முயல் வந்து என்னென்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து என்னென்னா ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அது ஓடுறதுனால என்னென்னா எர்த்தில் உள்ள அந்த சாயில் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து அது வந்து மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரைஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ போய்ட்னா யார், வேர்ட்ஸ்வர்த். சரியா? வேர்ட்ஸ்வர்த் வந்து ரெகுலேட் பண்ணுறாரு. ஸோ அவரோட பாஸ்ட்டு. ஸோ பாஸ்ட்டில் நம்மளும் இந்த ஹேர் மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், தாவி துள்ளி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓன் மெமரிஸை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து இருக்கார். அந்த ஹேர்லாம் போயிட்டுருக்கு தானே. ஸோ அந்த ஹேரை பார்த்துட்டு ஸோ நம்மளாம் இப்படி தானே இருந்தோம் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி உட்ஸில் இருந்து என்னென்னா சவுண்டு வந்து வந்துட்டுருக்கு அங்கே இங்கே அப்படின்னு திரும்பி பார்க்குற இடம் ஃபுல்லும் வந்து அழகழகாக சவுண்டு வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவர் வந்து நினச்சிட்ருக்கார், நம்ம குட்டி பையனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிறைய சில்ட்ரன் கூட எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹாப்பியாக வந்து நம்ம விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நமக்கு அப்போ எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நமக்கு லைஃப் வந்து ஒரு மெலன்கிளியாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கோமே அப்படின்றத வந்து இவர் வந்து அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் அவர் ரெகுலேட் பண்ணும்போதுல அவரோட பாஸ்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணும்போதுல அவருக்கு வந்து ஜாய் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போச்சு. அது பீக் லெவல் கூட சொல்லலாம். ஓவர் ஹாப்பி எக்ஸ்ட்ரஸி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு லெவலுக்கு கூட போயிட்டு ஸோ இப்போ எப்படின்னா மைண்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு லெவல் ஆஃப் சேச்சுரேஷனில் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் டிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு மெலன்கலி மூடு வந்து அவரோட மைண்டுக்குள்ளே வந்து அப்படி ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, ஒரு அன்வான்டான ஒரு திங்ஸ் வந்து வருது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அது வந்தவுடனே மைண்டு ஃபுல்லாக எப்படின்னா ஏதோ ஒரு கூற முடியாத ஒரு பயங்கள் வந்து அப்படி இருக்குது. ஏதோ ஒரு டிம் ஆஃப் சேட்னஸ், ஸோ பிளைண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ இது வந்து எதனால அப்படின்றது வந்து அவருக்கே தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவரோட மைண்ட் வந்து என்னென்னா டிஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்க. என்ன அப்படின்னா நம்ம சாலிட்யூடாக இருக்கும், ஹார்ட் வந்து அப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பார்ட்டியாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒன்றா வந்து அப்படி யோசிக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் பாய்ட்ஸை பற்றி இவர் வந்து நினைக்கிறாரு. ஓகேவா? சேட்டர்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து யங் பாயாக இருக்க பட்சத்தில் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தார். என்ன அப்படின்னா அவரோட லைஃபோட எண்டில் அவர் வந்து ரொம்ப மேட்னஸாக என்ன பண்ணிட்டாருன்னா சூசைட் வந்து கமிட் பண்ணிட்டார். ஸோ எல்லாம் வந்து காரணம் வந்து அவர் மைண்டில் உள்ள ஒரு டிஸ்ட்ரெஸ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ராபர்ட் பர்ன், ஸோ இப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்படி தான் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்றத நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து லோன்லியாக இருக்கோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். ஸோ அந்த டைம் வந்து காட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒருத்தங்களை வந்து
அனுப்புவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹாப்பி மூட் வந்து அவங்க மூலமாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது வேர்ட்ஸ்வொர்த் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க வயசில் ஒரு மேனை வந்து பார்க்குறாரு. அதுவும் சாதாரண ஒரு யங் மேன் கிடையாது, ஒரு ஓல்டு மேன். சரியா, அவர் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கார், கிரே ஹேர். சரியா, அவரை வந்து பார்க்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஸ்டோன். சரியா, ஸ்டோன் அப்படியே வந்து நிற்கிது, கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டாச்சு மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பீஸ்ட் மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஓல்டு மேனோட பாடி வந்து எப்படின்னா பெண்ட் ஆகியிருக்கிறனால கூன் போட்டவங்கலாம் பார்த்துருப்போம் தானே. ஸோ அப்போ பாடி வந்து டபுளாக இருந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வந்து பார்க்காங்க. ஸோ கொஞ்சம் அப்படி நல்லா கூர்ந்து பார்க்காரு, இது வந்து மனுஷன் தானா அப்படின்றத பார்த்துட்ருக்காரு. அந்த ஓல்டு மேனுமே வந்து மோஷன்லெஸ்ஸாக வந்து அப்படியே வந்து இருக்கார். ஸோ இப்போ இவருக்கு வந்து என்ன அப்படின்னா அவர் பக்கத்தில் போகணும் அப்படின்றதுக்காண்டி இவர் போகிறாரு. ஸோ அந்த ஒரு ஓல்டு மேன் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணாமல் வந்து இருக்கார். ஸோ அங்கே வந்து பாண்ட்லாம் இருக்குது. சரி, அந்த பாண்டில் அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டிக் வச்சுருக்காரு. அந்த ஸ்டிக்கை வச்சு ஸ்டேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்டேர் பண்ணுறதுனால வாட்டர்லாம் மட்டியாக வந்து ஆகுது. ஸோ இப்போ அந்த ஸ்டிக்கை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா. ஸோ இப்போ இவர் வந்து பக்கத்தில் போகிறாரு. ஸோ போயிட்டு இவர் வந்து கேட்காரு. சரியா, வாட் ஆக்குபேஷன் டூ யூ தேர் பாஸ் யூ, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பிளேஸில் அப்படின்றத கேட்காங்க. ஓகேவா. ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து என்ன அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியரான ஒரு ஐஸாக அழகாக அப்படி இருக்குது. சரியா. ஸோ இப்போ இவர் வந்து சர்ப்ரைஸாக இப்போது திடீர்னு அப்படி திரும்புகிறாரு. ஓகேவா. திரும்பிட்டு ரொம்ப ஃபீபிளான ஒரு வாய்ஸில் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். சரியா. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு நோபுளாக, இது ஒரு ஹோலினஸ்ஸாக, கடவுளே வந்து பேசுகிற மாதிரி அப்படி ஒரு ஹெவன்லினஸ்ஸாக வந்து இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த அவர் பேசுகிறது வந்து அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் வேயாக வந்து அப்படியே ஒரு அழகான ஒரு மெஷர்டான ஒரு ஃப்ரேஸில் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆர்டினரி ஒரு பர்சன் பேசுகிற மாதிரி இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரானரி லோஃப்டி பர்சன் பேசுகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ராப்பரான டாக் கிடையாது. சரியா. ஸோ ஒரு ரிலிஜியஸ் மேன் வந்து எப்படி ஆன்சர் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறேன்னா, ஐ கம் ஹியர் ஃபார் கலெக்டிங் லீச்சர்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். நான் வந்து லீச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அழகாக பேசுகிறாரு. ஸோ இப்போ இவருக்கு மைண்டில் தாட் வருது. ஸோ இந்த ஓல்ட் ஏஜ்லேயும் இவர் வந்து இந்த ஒரு ஆனஸ்டான ஒரு லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க. இவர் வந்து நினச்சிட்ருக்காரு. அதே மாதிரி காடோட ஹெல்ப் மூலமாக தான் இவர் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ்க்காக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து யாரோட லைவ்லிஹுட், இவரோட ரிலேஷன்ஸ் இல்லை யார் மற்றவங்க யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணாமல் அழகாக வந்து போயிட்டுருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படி யோசிக்காரு. ஸோ அங்கே இவரோட வாய்ஸும் அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வாட்டரோட சவுண்ட் சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ பாயிண்ட் வந்து நினச்சிட்ருக்காரு. ஸோ இந்த ஓல்டு மேன் வந்து அவரோட ட்ரீமில் வந்து அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இவர் வந்து இங்கே வந்து வந்திருப்பார் அப்படின்றத இவர் நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா திரும்ப இவர் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த ஓல்டு மேன் வந்து சொல்கிறாரு, ஃபாரின் வைட் ஹி ட்ராவல் அண்ட் கேதர் லீச்சர்ஸ். ஸோ என்னென்னா அவர் வந்து நிறைய பிளேஸ் வந்து போயிட்டே இருப்பாராம், ட்ராவல் பண்ணிவிட்டு லீச்சர்ஸ் வந்து கேதர் பண்ண போவாங்க. ஸோ நிறைய லீச்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா முந்தின டைம்லலாம் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து அது வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டு, ஸோ இது வந்து இப்போ ரொம்ப டிக்ரீஸ் ஆனனால ஏதாட்டும் ஒரு பிளேஸில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து இருக்கிற பிளேஸில் கூட கிடைக்காம கூட போகலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த பாண்டை நோக்கி போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காரு. சரியா. ஸோ இவர் பேசுகிறதும் அவரோட அந்த லீச்சர்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கிறதும் அவ்வளோ அழகாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத இந்த ரைட்டர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த ரைட்டரோட மைண்டில் என்னென்னா ஒரு ஒரி ஃபஸ்ட்டு இருந்துச்சு தானே. ஸோ இப்போ அந்த ஓல்டு மேனை பார்த்துட்டு இவர் வந்து இந்த ஏஜ்லேயே ரொம்ப ட்ரபிள் ஆகி அவர் வந்து கொஞ்சம் கூட சேட்னஸ் ஆகாமல் எல்லா லீச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ
இவரோட மைண்டில் அந்த ஓல்டு மேனோட ட்ரபிள் வியரி லோன்லினஸ் அது வந்து பெருசாக இல்லை, இவர் கூட யார் இருக்கா, காட் வந்து இருக்கார் அப்படின்றத வந்து இவர் நினைக்காரு. ஸோ இந்த ஓல்டு மேன் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி தான் பேசுகிறாரு, சரியா? அப்படி கண்டினியூஸாலாம் அவர் வந்து பேசலை. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே வந்து நல்ல சியர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏதோ கைண்ட் ஆஃப் பிஹேவியர் சூப்பரான ஒரு கைண்டாக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் கூட ஹேட்ரட் வெறுப்பாக வந்து பேசுகிற மாதிரி இல்லை. அதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. நம்ம வந்து எதுக்கு சொல்லலாம்னா மெக்னிஃபிஷியண்ட்டான ஒரு வேர்ட்ஸ், கடவுளுக்கு தான் மெக்னிஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்து இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பொயட்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஓல்டுமேனோட ஸ்ட்ராங்னஸ் அண்டு சியர்ஃபுல்னஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம இதே மாதிரி நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணால் அது வந்து நமக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அதனால் இவர் வந்து அவரையே அவர் திட்டுறார், சரியா? திட்டிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பொயட்டு நான் பொயட்டாகிய நான் வந்து என்ன ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஆனால் மென்டலாக வந்து வீக்காக இருக்கேன். ஆனால் அந்த ஓல்டு மேன் வந்து ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கார், ஆனால் மென்டலி ஹி வாஸ் வெரி சியர்ஃபுல் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா காட் கிட்ட ப்ரே பண்ணுறாரு. ஸோ என்னோடய பாடியை வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா நீங்கள் தான் வந்து என்னோடய மைண்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், அதே மாதிரி அந்த ஓல்டு மேனோட பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னென்னா, நான் வந்து ரெசல்யூஷன் எடுக்கேன், இனிமேல் என்னோடய லைஃப் வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து இவர் அந்த ஓல்டு மேன் கிட்டே இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு இவர் வந்து என் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த போயத்தோட சம்மரி அண்ட் அனலைசிஸ். ஸோ இந்த போயம் வந்து எப்போ வந்து கம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1802 மேலே தான் கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் தீம்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. அதே மாதிரி பாய்டோட ஒரு அப்சர்வன்ஸ், அப்புறம் அந்த ஓல்டு மேனோட அப்பியரன்ஸ், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ட்ராஜிக்கான ஒரு லைஃப் வந்து இருக்குது. பட் என்ன அப்படின்னா ட்ரையம்பண்ட்டான ஒரு டிஸ்ஹார்மோனியாக தான் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ஹார்மோனி வந்து நேச்சரை பார்க்கும் பட்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அழகாக வந்து இதில் போர்ட்ரே பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த போயத்தோட கிரிட்டிக்கல் எஸ்டிமேஷன் and also the analysis of this poem. So thank you so much for watching this video till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.